ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாகி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களும் திசா பத்தானி அவர்களும் பாபி டோல் அவர்களும் நடிச்சிருக்கிற கங்குவா. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது டிஎஸ்பி அவர்கள், தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஞானவேல் ராஜா. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களோட படம் 2.5 வருஷம் கழிச்சு இவ்வளோ லேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வர்ற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய இந்த சினிமா பற்றி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமரனுக்கும் கங்குவாக்குமே ஒரு பெரிய போர் நடந்தது. ஏன்னா அமரன் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நிறைய தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட இன்னும் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்க்ரீன்ஸ் அதை பேக் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கங்குவா தப்பான ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கங்குவா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவோட ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பயங்கரமாக போயிட்டு இருக்கிற ஒரு படம். அந்த படத்தை 50% ஸ்க்ரீன் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. கங்குவாவுக்கு ஒரு பெரிய ஸ்டார், தமிழ் சினிமாவில் டயர் 1 ஆக்டர். அவருக்கு ஒரு போதிய ரிசப்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் எனக்கு ஒரு படம் நல்லா இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத்தை கிரியேட் பண்ணி ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் லப்பர் அமரன் நம்ம சொல்லலாம். நவ் இந்த படம் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தை கிரியேட் பண்ணுமா, ஸ்க்ரீன்ஸ் ஆக்குப்பை பண்ணுமா, அந்தளவுக்கு படம் ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ ஆஃப் ஃபில்ம் கங்குவா. கங்குவாவோட பாசிட்டிவ்ஸ். ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் சொல்லியிருப்பார், வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு. அது எல்லாருமே ட்விஸ்ட் பண்ணி விட்டு படத்தை வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவரே பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். வெற்றியோட விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்கும், அதை தான் நீங்கள் வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு. சூர்யா இஸ் 100% ரைட். ஏன்னா இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஹீரோ எல்லாமே கண்டிப்பாகவே வெற்றியோட விஷுவல்ஸ் தான். டேரக்டர் சிவா அவர்கள் இந்த படத்தை மேக் பண்ணும்போது, இந்த ஃபேண்டசி ட்ரைபல் ஃபில்மை மேக் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம கிராண்டியரான விஷுவல்ஸை ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படின்னு நினச்சாரோ அதை அப்படியே வெற்றி 100% வாங்கிட்டு அதை 100% ஸ்க்ரீனில் கிராண்டியராகவே டெலிவர் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக போயிருக்கு அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது தெரியும். விஎஃப்எக்ஸ் இது ஒரு பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரொக்கடைல் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாகவே கிளிக் ஆகிருந்தது. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோ வெற்றியோட விஷுவல்ஸ். செகண்ட், டிஎஸ்பி அவர்களோட பிஜிஎம். ஒரு சில இடங்களில் லவுடாக இருந்தாலும் டிஎஸ்பி அவர்கள் இப்படி தான் மியூசிக் போடுவார் அப்படின்னு நமக்கு பழகி இருக்குது. அதே மாதிரி அவரோட இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா அவரோட டைட்டில் கார்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ லியோ கோட் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஸ்பேஸ் ஆஃப் டைட்டில் கார்டு. அதுக்குன்னே நிறைய மெனக்கடல் போயிருக்கு. அதுக்கான பிஜிஎம், அதோட மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூர்யா அவர்களோட கங்குவா என்ட்ரியோட பிஜிஎமும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ரான்சிஸ்க்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் பாசிட்டிவ் டிஎஸ்பி. தேர்டு, நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ். நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த 300 350 crore பட்ஜெட்டுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்த்தாகவே இருந்தது. இதெல்லாமே படத்தோட பாசிட்டிவ்ஸ். நான் கம்மிங் டு த நெகட்டிவ் சைட் ஆஃப் கங்குவா. மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிலிமில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்சிஸோட என்ட்ரி. ஃப்ரான்சிஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் வருது. பட் ஈவன் அது க்ரியேட் பண்ணுற இம்பாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா டபுள் ஆக்ஷனில் பண்ணுறாரு சூர்யா அவர்கள். ஸோ அந்த கேரக்டரோட இன்ட்ரோ எப்படி இருக்கணும், இவ்வளோ சாலிடாக இருக்கணும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 minutes வருது. அப்படிங்கிறப்போ அங்கேயே இந்த படத்தோட நிறைய விஷயங்கள் உடஞ்சி போயிடுது. அந்த படத்தோட இன்ட்ரோலாம் பார்க்கும்போது ரொம்பவே காண்டாக இருந்தது. ஏன்னா க்ளீஷியாக இருந்ததுங்க. சொல்ல போனால் இன்ட்ரோ நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான இன்ட்ரோ சீக்வன்ஸ் தான் வச்சுருக்காங்க. யாரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா ரவுடிங்களை வச்சு ஒரு ஆளை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் எடுக்கிறாரு, ஒரு ஆளை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா புல்லப் எடுக்கிறாரு. இது எல்லாமே பார்த்து நம்ம ஏற்கனவே நிறைய படங்களில் பழைய படங்களில் பார்த்துட்டோம். இது எல்லாமே க்ளீஷியான வேலை இருந்தது. யோகி பாபு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ இன்னுமே சாலிடாக எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த 15 minutesலேயே டைட்டில் கார்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் நமக்கு ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் கங்குவா போர்ஷன்ஸ், பீரியாடிக்கல் போர்ஷன் வரும்போது ஒரு பயங்கரமான எழுச்சி, ஒரு பயங்கரமான நம்பிக்கையும் கிடைக்குது. அந்த ஃபஸ்ட்டு 10 minutes ஆஃப் கங்குவா என்ட்ரி பயங்கரமாக இருந்தது. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி டிஎஸ்பி அவர்கள். அதர் தென் தட் அந்த ஒரு 10 minutesக்கு அப்புறம் படம் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்தது டுவர்ட்ஸ் இன்டர்வல். அண்ட் ஈவன் தோ இன்டர்வலுமே பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய வருத்தமாக இருக்குது. சரி, செகண்ட் ஹாஃப்லேயாவது ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமே, கோரான விஷயமே எமோஷன்ஸ் தான்.
அது ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது அது சுத்தமாக எந்த இடத்துலையுமே கிளிக் ஆகவே இல்லை. அந்த சூர்யா அவர்களுக்கும் அந்த கிட் அவர்களுக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரியேட் பண்ணுறாங்க. பட் அதை ஹோல்டு பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபும் நகர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு எமோஷ்னலாக இந்த படத்தோட சுத்தமாக கனெக்ட் ஆக முடியல. அங்கேயே இந்த படம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிவா அவர்கள் இந்த விஷுவல்ஸில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அகெயின் விவேகம் மாதிரி இந்த படத்துலையும் ரைட்டிங் வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்பவே வந்து பிலோ பாரா தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் ஈட்டிக்கு அப்புறம் தேட்டர்கள் ரிலீஸ் ஃபார் சூர்யா அவர்கள். ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே நியூட்ரல் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும் இந்த படம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு போவாங்க. ஆனால் கங்குவை பொறுத்த வரைக்கும் கங்கு போதிய அளவுக்கு பத்தலை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்ட் ஃபில்மாக தான் வெளியே வந்திருக்கு. ப்ரொடியூசர் அவர்கள் வந்து இந்த படம் 2000 கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்துருந்தாலும் என்னதான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதுக்குள்ளே சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ. அந்த ஒரு சப்ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கங்குவா கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாத்துக்கு அப்புறம் சிவா அவர்கள் மீண்டும் ஒரு பாடத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு படமாக தான் கங்குவா அமைஞ்சிருக்கு. சூர்யா அவர்களுடைய வெற்றி படத்துக்கு நம்ம தேட்ரிக்கல் வைஸாக இன்னுமே காத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யா 44 காத்திருப்போம். இந்த படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 2.25 அவ்வளோதான் கொடுக்க முடியும் 5க்கு. நத்திங் ஹேட்டட், ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் இது தான். நம்ம ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. See you guys in the next video. Until then, sign off from Mahi Takis.